Chennai Silks in Mega Summer Sale. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. அதிமுக கட்சிக்கு ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்திருக்காங்களா தேவைக்கால் இருந்து? நான் விஜய் தப்புன்னு சொல்ல, அதனால நீங்க சூடாக வேண்டியது இல்ல. இல்ல நான் சூடாகல, நீங்க அதிமுக விஜய்க்கு இவ்வளவு பெரிய பாதுகாவலராரு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்களே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. டிவிக்கு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, உங்களோட பார்வை என்ன? அமைந்திருக்கு, வாழ்த்துக்கள். நல்ல மக்கள் நல திட்டங்களை இவர் செய்வார் என்று எதிர்பார்க்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி செய்கிறாரு. இப்போ ஒரு நாள் தான் ஆகுது, இன்னும் அமைச்சர் இலாக்காக்களே ஒதுக்கப்படலை. எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். சில அறிவிப்புகள்லாம் வந்திருந்தது, அதை பார்த்துருப்பீங்க. முதல் நாள் கையெழுத்து, இன்னைக்கு காலையில் வந்து அந்த கோயில் அருகே இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு கோயில் அருகில் இருக்கிறதெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லி அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஒரு ஜியோ போட்டாங்க. திமுக ஆட்சி காலத்திலையும் அதை செய்திருக்கிறாங்க. அதை தாண்டி பிரச்சனை வந்து டாஸ்மாக் மட்டும் அல்ல. அந்த டாஸ்மாக்லேருந்து வாங்கிட்டு போய் கலாச்சாராயம் கிராமந்தோறும் அதை வந்து விற்கிறாங்க. பார், இப்போ இதே விஜய் அந்த மணமகள் மன்றங்களுக்கு கொடுத்த எல்லா லைசன்ஸையும் கேன்சல் பண்ணி அத்தனை பாரையும் ரத்து பண்ணி இருந்தாருன்னா ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். அது செய்யலையே. அடுத்து போதை தடுப்பு பிரிவு, அடுத்து இந்த ட்ரக்குக்கு இதெல்லாம் ஏற்கனவே நார்கோட்டிக் பீரோ இருக்குது, மாநில அளவில் இருக்குது, மத்திய அளவில் இருக்குது. இது தனியாக இன்னொரு விங்கு ஆரம்பிக்கிறோம், அது தேவைப்படலாம். ஆனால் அது வந்து தீர்வு அல்ல. இவர் மட்டும் எந்த காவல் நிலைய எல்லைக்குள் சட்டத்துக்கு புறம்பான அல்லது இந்த டாஸ்மாக் அதோட வச்சுக்கோங்க, எல்லா பாரையும் தூக்குங்க. எல்லா மணமகள் மன்றங்களுக்கு கொடுத்ததுன்னு F2 ஏதோ லைசன்ஸ் கொடுத்தாங்களே தூக்குங்க. எல்லா ரெஸ்ட்ரோ பார் தூக்குங்க. எங்கனாச்சும் போதைப் பொருள் விற்பனை ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை ஆய்வாளர், அந்த ஏரியாவில் இருக்கிற டிஎஸ்பி இம்மிடியேட் சஸ்பென்ஷன்னு சொல்லுங்க. எங்கேயாச்சும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்கள் மீதான அத்துமீறல் நடந்தால் அந்த பகுதியில் இருக்கிற காவல் ஆய்வாளர், டிஎஸ்பி பணி நீக்கம்னு சொல்லுங்க. எல்லாம் தெரியுங்க. அந்த போலீஸுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்கும். அந்தந்த போலீஸ் ஆஃபீஸர் என் ஏரியாவில் இது நடக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னா வித்தின் நோ செகண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் முடிவு எடுக்கிறதுக்கு உன்னோட ஏரியா ஓன் லிமிட்டில் நடந்ததுன்னா யூ ஆர் சஸ்பெண்டட். அதுக்கு அப்புறம் தான் நீ அது காரணமே இல்லையாங்கிற விசாரணைன்னு சொல்லுங்க. ஒரே வாரத்தில் தமிழ்நாடு பூரா அதெல்லாம் நின்றும். நம்ம வந்து இதெல்லாம் வெற்று அறிவிப்புகள். நீங்கள் மகளிருக்குன்னா முதல்ல அதிமுக அரசாங்கத்தில் தான் பெண்களுக்கு அந்த தனி காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம் இதெல்லாம் கொண்டாந்தது, பெண் கமாண்டா கொண்டு வந்தது. இதெல்லாம் அறிவிப்புகள் பாராட்டு பெறுவதற்காக கொடுத்த அறிவிப்புகளாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த டிசையர்டு ரிசல்ட், தேவைப்படுகிற ரிசல்ட் இதன் மூலம் வருவதற்கு வரலாம், பட் காலதாமதம் ஆகும். அதான் 100 மணி நேரம் தான் ஆகுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து. இந்த அறிவிப்புகள் அவர் கொடுத்தாருல, இதை கொடுத்துருக்கலான்னு சொன்னா நீங்க உடனே டக்குன்னு மாறிட்டீங்களே. அப்படியே இல்ல, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் சொல்றீங்க, அதெல்லாம் வந்து முதலமைச்சர் கேட்டுக்கொள்வார். ஏன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க விஜய் ரசிகர், ஆதரவாளர் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து பத்திரிகையாளரா என்ன வந்து மக்கள்கிட்ட பேசணும் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பதிவை கூட நம்ம அங்க அனுப்பி வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். இப்போ கூடுதலாக இப்போ அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ஒரு பிரதான கேள்வியாக இருக்குது. காலையில் CV சண்முகம் சொல்கிறாரு, தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. கூடவே வந்து நாங்கள் இப்போ எந்த கூட்டணியும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது அதிமுகவில்? இப்போ கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட போய் விஜய் ஆதரவு கேட்டாரா இல்லையா? கேட்டார்ல, வந்ததில்லை பத்திரிகையில். அவங்க அலுவலகத்துக்கு போனாங்க, கடிதம் கொடுத்தாங்க. அதே மாதிரி VCKக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? VCK அதுக்கு ஆதரவு கேட்டாங்கல்ல, IUMLக்கு ஆதரவு கேட்டாங்கல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கேட்டாங்கல்ல. அதிமுக கட்சிக்கு ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்துருக்காங்களா தேவைக்கால் இருந்து? பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் அடிப்படையில் இந்த விஷயம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு கேக்குறேன். இப்ப CV சண்முகமா அவர் அறிவிக்கிறாரா? யார் பேசுனாங்கன்னு கேக்குறேன். பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒப்பீடுகளை சொன்னேன்.
இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, எப்படி நடந்தது? 2 சீட்டு வச்சிருக்கிறவங்க 5 சீட்டு வச்சிருக்கிறவங்களே இப்படி செய்யற பொழுது குறைஞ்சபட்சம் 30 பேரை வைத்திருக்கிறவங்கன்னே வச்சுக்கோங்க. அப்ப வெளிப்படைத்தன்மை இல்லை, யார் பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு இல்லை, அது தெரியணும்ல. இவங்களா எப்படி லாட்டரி மாமியாரும் லாட்டரி மருமகனும் பேசிக்கிட்டதா? இது எப்படி 2 கட்சிகளுக்கானதாக நம்ம எடுத்துக்க முடியும்? இதுக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இதே தவறத்தான் செய்தார். இல்ல இப்ப தவறு செஞ்சிருக்காரு. இல்ல கொடி பறக்குதுன்னாரு. அப்புறம் தேர்தல் அறிவிச்சதுக்கு பின்னாடி கூட அமித்ஷா பேசிட்டாரு, எங்களோட தான் கூட்டணினாங்க. கடைசியா விஜய் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாரு. நீங்க ஆதரவுன்னு சொல்லி நாளைக்கு விஜய் மறுத்துட்டா நாங்க இன்னும் யாருக்கிட்டையும் ஆதரவு கேட்கல, எங்களுக்கு எந்த ஆதரவு வேணாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார். இப்ப சொல்வது எடப்பாடி பழனிசாமி இல்ல, சி வி சண்முகம். அதுதாங்க சொல்றேன். அதே மாதிரி அப்ப விஜய் தானே மறுத்தாரு. இப்ப விஜய் மறுத்துட்டா நாங்க எப்பங்க உங்கள்ட்ட ஆதரவு கேட்டோம்னு சொல்லிட்டா? இல்ல அப்படி சொல்லிடுவாரு நம்புறீங்களா? இதுக்கு முன்னாடி அது மாதிரி சொல்லியிருக்காரா இல்லையா? அதிமுகவோட எல்லாம் கூட்டணி இல்லைன்னு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? இவங்க இப்ப பத்திரிகையாளர் ஆதரவு கேட்டாப்ப ஆதரவு கேட்டாங்களா? ஆதரவு கேட்டாங்களா இல்லையாங்கிறது இல்ல. இப்ப ஆதரவு கொடுக்கறோம் அப்புறம் இவங்க போய் யாருமே கேட்காம நீ ஏன் போய் கொடுக்குற? முதல்ல அப்ப யார் செய்த தவறு இது? அப்ப இவங்க செய்யற தவறுன்னு சொல்றேன் நான். விஜய் தப்புன்னு சொல்ல, அதனால நீங்க சூடாக வேண்டியது இல்ல. இல்ல நான் சூடாகல. நீங்க விஜய்க்கு இவ்வளவு பெரிய பாதுகாவலராரு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்களே. அதாவது இவர்கள் தவறு செய்கிறார்கள், அவங்கள அதிமுக கட்சிக்கு கொறடான்னு கூட வேலுமணிக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்தை வெளியிட்டு ஆதரவு கேட்டிருக்கிறாங்க. நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவெடுக்கிறோம்னு சொல்லி இருந்தால் சிறந்ததாக இருந்திருக்கலாம். ஆனா அப்படி முடிவு எடுக்கிறதே கூட சரியான முடிவு அல்ல. இவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி திமுகவோட கூட்டணி வச்சுக்கலான்னு அதை சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னாரு. அதனால நாங்கெல்லாம் தாவேகாவோட சேர்ந்து போறோம். இரண்டுமே சரியான முடிவுகள் அல்ல. அதிமுகவை பலப்படுத்துறோம், அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளோட நாங்க செயல்பட போறோம். எம்ஜிஆர் வழியில எடப்பாடி பழனிசாமி சரியில்லைங்க, எம்ஜிஆர் வழியில அடிமட்ட தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குறோம். அடுத்து சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி வர்ற நாடாளுமன்ற தேர்தல், ஒருவேளை நாடாளுமன்றத்தோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இன்னும் இருக்கிறது 2.5 ஆண்டுகள். அதுல அதிமுக வலிமையோடு தனித்து நின்று வென்று ஆட்சி அமைப்பதை செய்வோம் அப்படின்னா பரவாயில்ல. நீ இப்ப தாவேக்காக்கு போய் சபார்டினேட் ஃபோர்ஸா போயிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு மதிமுக இன்னொரு தேமுதிக நிலைக்குள்ள அதிமுகவை நீங்க ஆளாக்கிட்டீங்க. அது எப்படி அதிமுக தொண்டன் ஏத்துப்பா? இல்ல இதுக்கு ஆரம்ப புள்ளியா இருப்பது யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போது இந்த சூழல் கொடுத்தது சி வி சண்முகமும் வேலுமணியும். அப்ப எடப்பாடியினுடைய குரலாக இவங்க ஒலிக்கிறாங்களா இல்ல யாருடைய குரலாக ஒலிக்கிறாங்க? பேசுனது இவங்க 2 பேரும் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். அது யாருடைய குரலா வேணா, பாஜக குரலா இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி குரலா இருக்கலாம், அல்லது செங்கோட்டையனுடைய குரலா இருக்கலாம். நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல அதிமுகவினுடைய ஐடி விங் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அது என்னன்னு படிச்சிடறேன், அதை பத்தி நம்ம அப்படியே பேசலாம். சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதை தான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா? அதே ஊடகங்கள் நீங்கள் 3 பேரும் போய் தாவேகாவிடம் மந்திரி பதவிக்கு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறதே, அதையும் ஏற்கிறீர்களா? அது சரி, அதுதான் ஆளுங்கட்சியின் பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களா? பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு 1/2 மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதில் சொல்வீர்களா? கழகம் யாரோடு கூட்டணி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார்? 1,34,25,206 வாக்குகள் விழுந்த நாம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக அவர் போட்ட பிச்சையில் வெற்றி பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை நம்பி நின்ற கூட்டணி கட்சியான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றின் அதன் தொண்டர்களை கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது சரியானதா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நோ கமெண்ட்ஸ். என்னோட பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தவிர்க்கப்படணும். அதான் திருப்பி இதுதான், கல் கண்ணாடியில் அடித்தாலும், கண்ணாடி கல்லில் அடித்தாலும் சேதாரம் கண்ணாடிக்கு தான். தவறு செய்வது எடப்பாடியா இருக்கலாம், வேலுமணியா இருக்கலாம். அவங்க அந்த பதிவுல தலைமை கழகம்
ஏடிஎம்கே அப்படின்னு அவங்க எதா கொடுத்தா வேணாலும் இருக்கலாம். இது வந்து அதிமுகவை சேதாரப்படுத்துகிற ஒரு முயற்சி. இல்ல இப்போ நம்ம கரண்டா இந்த பதிவின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அப்ப எடப்பாடி இப்படி நினைக்கல அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாகுது. ஊடகங்கள்ல செய்தியை வருவதை வைத்துக்கொண்டு நீங்க எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ எடப்பாடி இதை நினைக்கல அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரியுது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ அமைச்சர் பதவிக்காக திட்டம் தீட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட முன்வைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்களா? இருக்கலாம். இவர்கள் அமைச்சராக வேண்டும் என்பதற்கான முயற்சியாவே இதை பார்க்கலாம். அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, இப்ப அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை இப்ப என்னவா இருக்கு? ஏன்னா கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு திமுக பின்னாடி போறதும் தவறு, தாவேகா பின்னாடி போறதும் தவறு. ஒரு தலைமை மாற்றம் தேவை என்றால் செய்யலாம். அது தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக இருக்கணும். அது வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை தேடி தருவதாக கட்சியினுடைய வியூகங்கள் வகுக்கப்படணும். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலும் அதோடு சேர்த்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுகிற வியூகங்களாக அது அமையணும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை சீக்கிரமா கூட்டணும் அப்படின்னு கூட சிவி சண்முகம் வந்து சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அந்த சட்டமன்ற தலைவர்லாம் வந்து இவங்களா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவுக்குள்ள ஒரு கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் வந்து யார் சொல்றதை கேட்கறது அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களும் பாமக மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்கல்ல. இல்ல, அதாவது நடக்கிற சம்பவங்கள்ல யார் மேலும் யார் மீதும் அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த இயக்கம் தோல்வி காணாத இயக்கம் ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2006 96 ஒரு தோல்வியை சந்தித்தாலும் கூட மற்ற காலகட்டங்களில் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னா, அம்மா மறைவுக்கு பிறகு எந்த தேர்தலிலும் பெரிய வெற்றியை அதிமுக பெறலை. அது வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு. அப்ப இதை நாம் எப்படி சரி செய்வது? இதற்கு ஒரு குழு அமைத்து கட்சியை எப்படி வலிமைப்படுத்துவது? அடிமட்டத்திலிருந்து அடிமட்ட அதிமுக தொண்டன் என்ன நினைக்கிறான், மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறுவது எப்படி என்பதை நோக்கி பயணிப்பது சரியாக இருக்குமே ஒழிய திமுகவை ஆதரிக்கிறதா தாவேகாவை ஆதரிப்பதா என்பதற்குள் சுருக்கிக் கொள்வது என்பது எதிர்கால மதிமுகவாக எதிர்கால தேமுதிகவாக அதிமுகவை மாற்றுவதற்கான முயற்சி. இது தவிர்க்கப்படணும். அவங்க ஃப்ளோர்ல தான் வந்து ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கே ஆதரவு நிலைப்பாடு கொடுக்குறாங்க. ஃப்ளோர்லயே நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்ற, ஃப்ளோர்ல ஆதரவு கொடுத்தாலே உங்கள் ஆதரவு பெற்ற அரசாங்கம் தானே அது. அப்ப அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பாளி ஆகிறீர்கள். உங்கள் ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்றால் நீங்க 6 மாசத்துல ஆட்சியை கவுத்துட்டு தேர்தலை கொண்டு வந்து அந்த தேர்தல் அதிமுக ஆட்சி அமையணும் இல்ல. இப்ப 89 அதிமுக பிளவுபட்டது, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க? திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணி அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து 89 அந்த தேர்தலோட சேர்த்து அந்த 91 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க இல்லையா? அது போல ஒன்னா 6 மாசத்துக்குள்ள ஆட்சியை கவிழ்க்கணும் இல்லையா, வர்ற நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து சட்டமன்றத்துக்கு தேர்தலை கொண்டு வரணும். அதுக்குள்ள கட்சியை பலப்படுத்தணும். அதிமுக தனித்து அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கணும் என்பதை நோக்கி பயணிப்பது தானே சரியான கருத்தா இருக்கும். என்ன தவறு நடந்திருக்கு, என்ன வந்து அடுத்த கட்டமா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது குறித்து கூட விவாதிக்கணும் அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. சிவி சண்முகம் அதை வந்து சொல்றாரு. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சூழல் இருக்கும்போது அவரும் இதுல உடன்படுவாருன்னு சொல்ற, அதுல ஒண்ணும் இதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ தலைமை எதுவும் மாற்றப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாமே இது முதல்ல எப்படி பயணிப்பது என்பதை முடிவு செய்தால் அதற்கு பிறகுதானே யார் தலைமையில் பயணிப்பதுங்கிறது. இப்ப கேள்வியை இவங்க எப்படி மாத்திட்டாங்கன்னா, அவர் திமுக ஆதரிக்கலன்னு சொன்னாருங்க, நாங்க தாவேகாவை ஆதரிக்கிறோம்னு சொல்லி கட்சியினுடைய அந்த ஸ்டேச்சர் இருக்கும் இல்லையா, அத கீழே கொண்டு வந்துட்டாங்க. இல்ல அதுதான் வந்து இப்போ அபிஷியலா கட்சியினுடைய ஸ்டேச்சரை கீழே, அதான் அது வந்து ஊடகங்கள்ல வந்த செய்தி தான் அப்படி இருக்கு. இவர் பேசுறாங்க. காலையில இவங்க பேட்டி கொடுத்தது, சிவி சண்முகமும் வேலுமணியும் கொடுத்த பேட்டியை நான் சொல்றேன். அவர்கள் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார், நாங்க அதை ஒத்துக்கல, அதனால நாங்க தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தோம். அப்ப என்னன்னா, ஒருத்தர் கிணத்துல குதிச்சு அழிஞ்சு போலான்னு முடிவு எடுத்துட்டாருங்க, அது தப்புங்க,
அதனால நம்ம கடல்ல குதிச்சிடலாங்க. அப்படித்தானே ஆகுது. இது ரெண்டுமே தவறுங்கிற, இரண்டும் தவறு. அதிமுகவுக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லையே, திமுகவும் கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வரல. அவங்க கட்டுக்கோப்பா இருக்காங்க. நம்ம கட்சி இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன பிரதான காரணம்? என்ன தலைமை தான் காரணமா, இல்ல ஈர்ப்பு கொண்ட தலைவர் இல்லைன்னு காரணமா, இல்ல வந்து ஆளாளுக்கு ஒன்னொன்னு யோசனை சொல்றது, ஆளாளுக்கு ஒவ்வொன்று தனித்தனியா பேசுறது, அதுதான் காரணமா? திமுக காலகட்டத்தில் சபரீசன் சென்ட்ரலைஸ்டை கலெக்ஷன் பண்ணிக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் அந்தந்த துறை அமைச்சர்கள் அங்கங்கே கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாம் காசு கொழுப்பு இது நடக்கிறதுக்கெல்லாம் காரணம். அப்போ ருசி கண்ட பூனைகள் மீண்டும் ருசிக்க துடிக்கிறார்கள் என்று தான் பார்க்கணும். இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் வரப்போகுது சார். இப்போ கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க. எடப்பாடி பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் இருப்பதாகவும், மீதி எல்லாருமே வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல அதிமுகனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட். ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, நம்பர் 1. ரெண்டாவது, சிவி சண்முகம் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை ஆதரிப்பது, மேபி நாளைய தேதிக்கு வெளியிலிருந்து ஆதரிப்பது, காலப்போக்கில் அமைச்சரவையில் பங்கெடுப்பது என்பது அவர்களது நோக்கமாக ஒருவேளை இருக்கலாம் என்று நான் சந்தேகிக்கிறேன். குறைந்தபட்சம் இதன் மூலமாக எதிர்கால சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட அவர்கள் இந்த முடிவுகளை வந்து எடுத்திருக்கலாம். ஏன்னா நான் என்ன விஜய்ட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா, என்னென்ன அறிவிப்புகள், இப்போ போதைப் பொருளுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நான் எதிர்பார்த்தது அம்மா மரணத்திலிருந்து 2016 26 வரை திமுக ஒரு 30 அமைச்சர், அதிமுக ஒரு 30 அமைச்சர், 60 அமைச்சர்களில் மேபி பிடிஆர் போல ஒரு 10 பேர், பிடிஆர், மாஃபா பாண்டியராஜன், இப்படி ஒரு 10 பேரை விட்டுருங்க, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக அவங்க இருந்திருக்கலாம். மிச்சம் ஒரு 50 பேர் எடுத்தீங்கன்னா பழம் தின்ற பெருச்சாளிகள். இந்த 50 பேர் துறையில் செய்த முறையீடுகள், டெண்டர்ஸ், சொத்துக்கள், அவர்கள் உற்றார் உறவினர்கள், நட்புகள், இதெல்லாம் எடுத்து இவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் செய்த முறைகேடுகளை ஒரு தனி நீதிமன்றம் அமைத்து தண்டனைக்கு உட்படுத்த போகிறோம் என்று விஜய் அறிவிப்பார்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி அறிவித்தால் அவர் சிறந்த தலைவராக இருப்பார். 6 மாதத்திற்குள் இந்த அரசாங்கம் கவிழ்ந்தாலும் கூட பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சி அமைக்கிற பலத்தை மக்கள் அவருக்கு கொடுப்பாங்க. இவரும் ஒரு நாளாந்தர அரசியல்வாதியை போல அதிமுகவை உடைச்சு அங்கிருந்து ஒரு குரூப்பை எடுத்து இதுல தன்னைய பாதுகாத்து, இந்த நடவடிக்கைகள் விஜய்க்கு ஒரு மரியாதையை தேடித்தராது, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரை தான் கொடுக்கும். இப்போ நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? நானா எம்ஜிஆர் பக்கம் நிக்கிறேன், அதிமுக கட்சி பக்கம் நிக்கிறேன், 1.5 கோடி தொண்டர்கள் பக்கம் நிக்கிறேன். அதிமுக அழிக்க வேண்டும் என்கின்ற பாஜகவின் கனவு நினைவாகி வருகிறது. நீண்ட காலம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று 2 பட்டு நிற்கிறது. இதற்கு வந்து முக்கிய காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்கள் இப்போ ட்வீட் போட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜோதிமணி அதிமுக காரங்களா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அதுக்கு போய் நான் ஏன் பதில் சொல்லுங்க? இல்ல, நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் கோர்த்து விடுறீங்க. யாராவது இப்ப இது மாதிரி வந்து அதிமுக இந்த மாதிரி மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அக்கறைப்பட்டு சொல்றாங்கல்ல. அங்க பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான பிரச்சனைங்க, அதை விட்டு தள்ளுங்க. ரெண்டுமே தமிழ்நாட்டுல இல்ல, பாஜக ரெண்டுமே தமிழ்நாட்டுல இல்லாத கட்சிங்க. 2% 3% இருக்கிற கட்சிங்க. இதை ஒத்த எம்எல்ஏ 4 எம்எல்ஏன்னு வச்சிட்டு இருக்கிறவங்க, அதை பத்தி நம்ம சரி, பாஜக தான் இதுக்கெல்லாம் காரணமா? யாரு இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த அரசியல், எதிர்கால அரசியல் என்பது திராவிட சித்தாந்தத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆபத்தா நான் பார்க்கிறேன். இந்துத்துவா தமிழகத்தில் நுழைவதற்கு, இந்துத்துவா தமிழகத்தில் வளர்வதற்கு ஆன அடித்தளமாக அதிமுகவினுடைய பலகீனம் அமைந்துவிடக் கூடாது. அதனால அதிமுக வலிமையோடு இருக்கணும். தமிழ்நாட்டில் மீண்டும் இருதுருவ அரசியலை, திமுக அதிமுக என்கிற திராவிட சித்தாந்த அரசியலை நம்ம கொண்டு வரணும். தாவேகா ஆட்சி நடக்குது, நீங்க திமுக அதிமுகன்னு சொல்றீங்க. தாவேகா விடுங்க, அவர் இப்பதாங்க வந்திருக்காரு, பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. தாவேகாவுடைய ஓட்டு வங்கி என்னங்க? 1,75,00,000 மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. திமுக இருந்து 55 லட்சம் வாக்கு போயிருக்கு, அதிமுக இருந்து 50 லட்சம் வாக்கு போயிருக்குது. சீமான் பாஜக
பாட்டாளி மக்கள் கட்சி இதுல இருந்தெல்லாம் ஒரு 10-15 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. புது வாக்காளர்கள் 22 லட்சம் வந்திருக்கிறாங்க. இதுதான் தாவேகா பெற்ற 1.75. நீங்க சொன்ன நம்பர் வச்சு ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், இதுதான் அவர்களது வாக்கு வங்கி. புரியுதுங்களா? அப்ப திமுகவும் அதிமுகவும் தங்கள் பலத்தை இழந்திருக்கிறார்கள். அந்த பலத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும்னு சொல்றேன். பெற முடியுமா? அதுக்கான சூழல் நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொடுத்தாலும் நாங்க திமுக கூட்டணியில தொடர்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அதிமுக ஒருவேளை வேலுமணி அப்படி நாளைக்கு அறிவிப்பாரோ, நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அதிமுகவில் தான் நீடிக்கிறோம். இன்னைக்கு காமராஜ் கூட வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு சில காரணங்களால வந்து இப்படி நடந்து போச்சு, நடந்தையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மலுப்பலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்கள் பதில் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பதில்கள் எதுவும் நாளைக்கு எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்ப்போம், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா? எல்லாமே சொல்லிட்டோம்ல, அப்புறம் நீ என்ன சொல்ல? அதிமுகவை சிதைத்து விடாதீர்கள், ஒற்றுமைப்படுத்துங்கள், வலிமைப்படுத்துங்கள், மீண்டும் ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுகவுக்கு உருவாக்க வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிப்போம். உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்க போகுது இனிமேல்? நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க. அதை இன்னும் ஒரு சில நாட்களில் பார்க்கலாமா? ரைட், ஓகே. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.